பொதுமக்களும் ஆர்வத்துடன் எப்போ மாநாடு இதை மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் போகிற ஃபங்க்ஷன்லாம் அதனால் 27 ஏக்கர் கண்டிப்பாக பத்தாது அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா பக்கத்தில் விவசாயிங்க இடம்லாம் இருக்குதுன்னு அவங்ககிட்ட கேட்டு பார்க்கவான்னாரு. கேட்டு பாருப்பா அப்படின்னு. உண்மையாகவே நான் சந்தோஷமாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நாங்கள் கேட்ட உடனேயே இங்கே இருக்கிற ஊர் பெரியவர்களும் சரி, ஊர் பொதுமக்களும் சரி, அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்தவங்களும் சரி, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் நான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அவங்க சொன்னது தளபதிக்கு தானேங்க, எடுத்துங்க. என்னது 2 ஏக்கர் இருக்குது, 1.5 ஏக்கர் இருக்குது, 6 ஏக்கர் இருக்குது, 7 ஏக்கர் இருக்குது, 10 ஏக்கர் இருக்குது, 3 ஏக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கொண்டு எங்களுக்கு இடம் கொடுத்த அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே தமிழ்நாடு மக்களுக்கு தளபதி அவர்கள் நன்றி உள்ளவராகத்தான் இருப்பார். அதனாலதான் அந்த உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல எண்ணத்துல வரக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தளபதி. முதல்ல ஒரு தேதி வச்சோம். அப்போ விவசாயிகிட்ட எல்லாம் கேட்கும் போது எல்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பெர்மிஷன்லாம் வாங்கறதுக்கு அப்படின்னோடனே எவ்வளவு நாள் வேணாலும் சரி நீங்க எடுத்துங்கன்னு சொன்னக்கூடிய ஒரு மக்கள் தான் இந்த வி சாலை மக்கள், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி. இந்த மாநாடு ஒரு மிக சிறப்பான ஒரு மாநாடா இருந்தது. தளபதி அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு இன்விடேஷன் கூட இந்த மாநாடுக்கு அடிக்கலைங்க. வெறும் தளபதி மாநாட்டுக்கு அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொன்னாரு. சொன்ன உடனே எல்லாருமே அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க. சுமார் ஒரு 13 14-15 லட்சம் மக்கள் கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடு. ஒரே ஒரு ஒத்த ரூபாங்க, ஒரே ஒரு ரொத்த ரூபாய் அந்த 15 லட்சம் பேர் கூடுறதுக்கு ஒரே ரூபாய் கொடுக்காம உண்மையாக நடந்த ஒரு வெற்றி மாநாடு தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி மாநாடு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு நான் 1 மாசம் 1.5 மாசம் இங்க நான் தங்கியிருந்தேங்க. எனக்கு விழுப்புரத்துல இருந்து அந்த ஹோட்டலுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வருவாரு ஒரு தம்பி அரவிந்த்னு. இங்க நான் அரவிந்த நான் பார்த்தேன். ஒரே ஒரு நாள் அண்ணா எனக்கு பெட்ரோல் போட காசு கொடுன்னு சொல்லி இன்னைய வரைக்கும் கேட்காத ஒரு தோழன், ஒரு உண்மையான தொண்டை எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரியான ஒரு குடும்பம் வேற யாருக்கும் எங்கேயுமே கிடைக்காதுங்க. நான் பணம் கொடுக்கிறேன், வண்டி பிடிக்கிறேன், நான் சாப்பாடு கொடுக்கிறேன்னு எதுவுமே இல்லைங்க. எது கேட்டாலும் எங்களுக்கு எதுவும் வேணாண்ண, தளபதி எங்களை அழைச்சிட்டாரு, நாங்க அந்த மாநாட்டுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாளுக்கு முன்னாடியே கும்பலா ஒரு குடும்பத்தோட வந்த கூட்டம் எது? நம்மளுடைய மாநாடு மட்டும்தான்ன்றது இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் வெற்றி மாநாடு இதுதான்ன்றதை நான் தெளிவா தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.